சரணமையப்பா. கருப்பு வேற்றி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு தின்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. கார்த்திகை முதல் நாளில் மாலையிட்டு மார்கழி நல்ல நாளில் கட்டுங்கட்டி சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு வச்சுக்கிட்டு சுவாமி சரண நாம மந்திரம் பாடிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா இருமுடி கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து இன்று அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷ திரவிய அபிஷேகத்தோடு மாலை அணிந்த சுவாமிகள் பக்தர்கள் சரணகோஷ மொழிக்க பால்குடம் சுமந்து வீதிவலமாக வருகின்ற பொழுது சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஷிதராக பட்டத்து அலங்கார யானை முன்னே வர தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசை மாறி பொழிய இந்துப்பட்டி வீதி கண்ணாரத்தெரு செட்டியார் தெரு எம்பட்டா வீதி விவேகானந்த மேற்று வழியாக மண்டபத்தை வந்தடைந்து விசேஷ திரவிய அபிஷேகம். இது ஒரு சிறப்பான அற்புதமான அபிஷேகமாக 64 வகையான திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பட்டுகள், ஒவ்வொரு கலர் பூ மாலைகள், ஒவ்வொரு வகையான நிவேத்தியங்கள், ஒவ்வொரு வகையான தீப ஆராதனைகள் என்று பல்வேறு சிறப்புகளோடு சாஸ்தாபுரத்திலே மற்றும் தொடர்ச்சியாக 44 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற விசேஷ திரவியாபிஷேகம். அன்று இந்த பால்குட பவனி அன்று நடைபெறுகின்ற திரவியாபிஷேகம் 108 மாம்பழம், 108 தோளம்பழம், 108 விளாம்பழம் என்கின்ற வகையிலே இந்த அதிக அளவிலான திரவியங்களோடு கூடியதாகவும் அடியார்கள் பால்குடம் சுமந்து வந்து மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் உங்கள் கைகளாலே ஐயப்பனுக்கு பால் அபிஷேகம் செய்கின்ற பாக்கியம். எங்கெங்கு நீங்கள் மாலை அணிந்திருந்தாலும் உங்கள் கைகளாலே இந்த பால் குடத்தை சுமந்து வந்து சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு பால் குடம் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பும், ஏனைய அடியவர்கள் இந்த பால் குடம் சுமந்து வந்து அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கின்ற சிறப்போடும் கூடியது. இந்த நிகழ்விலும் கலந்து நிறைவுளை பெறுகின்ற வகையிலும் இந்த பால்காவடி பெருவிழாவிலே பால்குடம் எடுப்பதற்கு எதுவிதமான பணமும் அறவிடப்பட மாட்டாது. சாஸ்தாபுரத்திலே பால், செம்பு, குடம் அனைத்தும் வழங்கப்படும். எந்தவித பணமும் கிடையாது. அடியவர்கள் வந்து அதை பெற்று பலமாக வந்து அபிஷேகம் நிறைவு பெற்றதும் விசேஷ தவிழ்நாதஸ்வர நிகழ்வுகளோடு 11 மணிக்கு அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். பகல் 11 மணிக்கு அன்னதான பூஜையோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற பால்குட பவனியிலே சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே இந்த சிறப்பான பூஜை வழிபாடுகள் 44வது ஆண்டாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தனித்துவமான சிறப்போடு கூடிய சாஸ்தாபுரத்திலே கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜை வழிபாடுகளிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.
சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் இல்லங்களிலே நிலவ வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றேன். இன்று திரு அவை திரு குடும்பத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அதாவது இயேசு, மரியா, யோசேப்பு இந்த மூவரும் அமைத்து கொண்ட குடும்பத்தை திரு குடும்பம், தூய குடும்பமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திரு அவை தருகின்றது. மரியாவும் யோசேப்புவும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஏற்று திருமண பந்தத்திலே அவர்கள் இணைந்த பின்பு இயேசுவினுடைய பிறப்பு அவர்களை தம்பதியர்களாக மட்டுமல்ல ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்றது. குடும்பம் என்று நாங்கள் ஒவ்வொருவருமே அனுதினம் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் பிறந்த, வளர்ந்து கொண்டிருக்கின்ற, அழைக்கப்பட்ட இந்த சமூக அமைப்பிலே, குடும்ப அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதனூடாகவும், இந்த அன்பின் நிமித்தம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதல், பராமரித்தல், உதவி செய்தல், மன்னித்தல், அவர்களுக்காக பல்வேறு தியாகங்களை புரிதல், ஒன்று கூடி வாழ்வதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியிலே, மனநிறைவிலே கலந்து கொள்ளுதல், இவற்றை நாங்கள் சிந்திக்கின்றோம். அதே வேளையிலே இந்த குடும்ப உறவிலே ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கோபதாபங்கள், அலட்சிய பொறுப்பற்ற தன்மைகள், இவற்றின் வழியாக பிறக்கின்ற அதிருப்தி உணர்வுகளிலும் கவலைகளிலும், குறிப்பாக இழப்புகளிலே சந்திக்கின்ற கவலைகளும், ஏமாற்றங்களினால் வருகின்ற கசப்பான அனுபவங்களிலும் நாங்கள் கலந்து கொள்வோம். அதனால் இன்பத்திலும் துன்பத்திலும், ஏற்றத்திலும் தாழ்விலும், ஆரோக்கிய வாழ்விலும் நோயிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்றும் வாக்குறுதி கொடுத்த அந்த நாளை நினைவு கூறுவோம். நாசரேத்தூரிலே வாழ்ந்த இந்த யோசேப்பினுடைய குடும்பம், மரியாவினுடைய குடும்பம், இயேசுவை வளர்த்தெடுத்த இந்த பெற்றோருடைய குடும்பம், இந்த குடும்பம் அன்று வானத்துக்கு அப்பாலே வாழ்ந்தது ஒரு குடும்பம் அல்ல. அன்றாடம் எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய நல்ல அல்லது சவால் நிறைந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு அழகான குடும்பம். இந்த குடும்பத்தை கடவுள் பராமரித்தார். இந்த குடும்பத்தை கடவுள் அன்பு செய்தார். இந்த குடும்பத்திடம் இருந்து பல பணிகளை அல்லது திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இந்த குடும்பம் ஏனைய குடும்பங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று அமைத்து வைத்தார். இந்த குடும்பத்திலே இருந்த யோசேப்பு ஒரு நேர்மையாளராகவும், மரியாள் எப்பொழுதுமே கடவுளுக்கு பணிந்து வாழுகின்ற, கீழ்ப்படிவுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற, ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே பயணிக்கின்ற ஒரு தாயாகவும், இயேசு எப்பொழுதும் இந்த இருவருடைய வழிநடத்துதலிலே அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த, இறைவனுக்கும் மக்களுக்கும் உகந்த ஒரு பிள்ளையாக, மகனாக வளர்ந்தார் என்றெல்லாம் நற்செய்தியிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருக்குடும்பத்தினுடைய விழாவிலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கனிவோடு இறைவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருக்குடும்பத்திலே மிளிர்ந்த உயர்ந்த நற்பண்புகளை
நாங்களும் கடைப்பிடிக்க அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் பல்வேறு துயரங்களினாலே, சிக்கல்களினாலே சின்னா பின்னமாக்கப்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் கசப்பிலும் பிரிவினைகளும் வாடி நிற்கின்ற குடும்பங்கள் மீண்டும் அவை ஒப்புரவு செய்யப்பட்டு அவைகளெல்லாம் ஒருமைப்பாட்டினுடைய அமைதியை, குடும்ப ஒற்றுமையினால் பிறக்கின்ற மகிழ்ச்சியை, குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவர் மற்றவருக்கு அவர்கள் முக்கியமானவர்களாக, மாண்புள்ளவர்களாக, மதிப்புக்குரியவராக இருக்கின்ற அந்த நிலையிலே ஒரு பிறக்கின்ற நல்லுறவினால் கிடைக்கின்ற அமைதியிலே, மகிழ்ச்சியிலே, மன நிறைவிலே உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளினாலே வழிநடத்தப்படுகின்ற நல்ல குடும்பங்களாக, திரு குடும்பங்களாக, தூய குடும்பங்களாக வாழவும் வளரவும் இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது,
கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது. அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.